ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் விஜய் குறித்து கனிமொழி பேசியிருக்காங்க. ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, திமுக பாஜகவுடன் என்றுமே கூட்டணி இல்லை என்ற தவிக தலைவர் விஜயின் அறிவிப்பால் சில பேர் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கலாம். தனித்து போட்டியிடும் விஜய்க்கு ஆல் தி பெஸ்ட். விஜய் குறித்த கேள்விக்கு கனிமொழியோட பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திமுக சவாலா இருக்காது, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வேணா ஏதாவது சவால் இருக்கலாம். திமுகவும் தேவையில்ல, அதிமுகவும் தேவையில்ல, தாவேக்கு வந்து நிறைய பேர் தனித்து போட்டியிடலாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு அது. ஆல் தி பெஸ்ட். வெற்றி என்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் என்பதிலே மக்களுடைய வரவேற்பை பார்க்கும்பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. முதல்லயே தமிழ்நாடு ஒரு அணியில் தான் இருக்கு. அதனால வேற யாரை இணைப்பது அப்படிங்கிறது முதலமைச்சர் செய்ய வேண்டிய முடிவு. எங்களோடு நம்முடைய முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய யாராக இருந்தாலும் நம்மோடு இணைந்து பணியாற்றும். இல்ல, அதிமுகவை கபலீகரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு சொல்லியிருக்கிறாரு, இல்ல பாஜகவுக்கு சொல்லி இல்லைங்க. அவங்க பக்கத்திலே இருக்கவங்களுக்கு அவர் வந்து ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கே சொல்லிட்டு இருப்பாரு. இல்ல, விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி சேருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் தெளிவா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அவருடைய ஸ்டாண்டை எப்படி பாக்குறீங்க? பாஜக கூட எந்த காலத்திலும் மதவாத கொள்கையினுடைய கூட்டணி கிடையாதுங்கிற ஸ்டாண்டை தெளிவாக்கி இருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? சில பேர் வந்து அதனால வந்து கொஞ்சம் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கலாம். ஆனால் யார் எதிரிகள் அப்படிங்கறத வந்து மக்களுடைய எதிரிகள் யார் என்பதை அவர்கள் தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் வந்து திமுகவையும் பாஜகவையும் ஒரே தட்டில் நேர்கோட்டில் வச்சு பாக்குறதா நினைக்கிறீங்களா? ரெண்டு பேர்த்தையும் தான் எதிர்க்கிறாரு. அது ஒரே பாஜகவையும் திமுகவையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பாக்குறாரு. மக்கள் வந்து யாரை எப்படி பாக்குறாங்கிறது அங்க முக்கியம். மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, நம்முடைய முதலமைச்சர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார்கள், யாருக்கு தேர்தலிலே வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர யாரை வேணாலும் எங்கே வேணாலும் வச்சுக்கணும்.